ஒரு அழகிய சிற்றூரில் வெற்றிவேல் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள், ஆனால் வசதியோ குறைவு. தினமும் காலையில் கிராமத்தின் ஆற்றங்கரையில் அமர்ந்து. தூரத்தில் தெரியும் மலைகளைப் பார்த்து, இந்த உலகத்தில் நானும் ஏதோ சாதிக்க வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொள்வான். அவன் ஒரு நாள் தனது ஊர் பெரியவர் ஞானவேலிடம் சென்று. ஐயா, நான் இந்த உலகில் சாதிக்க வேண்டும். ஆனால் எப்படி? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கேட்டான். ஞானவேல் புன்னகைத்தார். அப்பா வெற்றிவேல், சாதிப்பது என்பது மலை ஏறுவது போன்றது. உன் கையில் வலுவும் காலில் உறுதியும் மனத்தில் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே சிகரத்தை அடைய முடியும். ஆனால் நான் எப்படி வலுவடைய வேண்டும்? மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும்? என்று வெற்றிவேல் ஆர்வத்துடன் கேட்டான். ஞானவேல் அவனிடம், கேள் வெற்றிவேல், இந்த கதை உனக்கு வழி காட்டும் என்று கூறி விளக்க ஆரம்பித்தார். ஞானவேல் தொடர்ந்தார். வெற்றிவேல், இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டுமென்றால். முதலில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்துகொள். நீ உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கைதான் உன் முதல் படி. எந்த காரியத்தைச் செய்தாலும் என்னால் முடியும் என்ற எண்ணம் வேண்டும். ஒருமுறை தவறி விழுந்தால் கூட மீண்டும் முயற்சிப்பேன் என்ற மன உறுதி வேண்டும். நீ எந்த அளவுக்கு உன் திறமைகளில் நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னால் முன்னேற முடியும். வெற்றி என்பது ஒருபோதும் சும்மா வந்துவிடாது. வியர்வை சிந்திய உழைப்பு இல்லாமல் வெற்றி சாத்தியமில்லை. நீ விரும்பிய இலக்கை அடைய ஓய்வின்றி உழைக்க வேண்டும். ஒவ்வொரு அடியும் உழைப்பின் அடையாளமாக இருக்க வேண்டும். உலகம் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்டவனாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள், புத்தகங்களில் இருந்து கற்றுக்கொள். ஏன், உன் தவறுகளில் இருந்தும் கற்றுக்கொள். கற்றுக்கொண்டே இருப்பதுதான் உன்னை வளர்க்கும். உனக்கு தன்னம்பிக்கை அவசியம். நான் இதைச் செய்வேன் என்று துணிந்து செயல்பட வேண்டும். அதே சமயம் தன்னடக்கம் மிகவும் முக்கியம். வெற்றி பெற்றால் கர்வப்படாமல், இன்னும் நிறைய கற்க வேண்டும் என்ற பணிவு வேண்டும். தோல்வி அடைந்தால் துவண்டு விடாமல், மீண்டும் முயற்சிக்கும் தைரியம் வேண்டும். உனது செயல்களில் நேர்மை இருக்க வேண்டும். யாருக்கும் துரோகம் செய்யாமல், நியாயமான வழியில் மட்டுமே சாதிக்க வேண்டும். உனக்கென ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும். குறித்த நேரத்தில் காரியங்களைச் செய்தல், வாக்குறுதிகளை காப்பாற்றுதல் போன்றவை உனது நன்மதிப்பை உயர்த்தும். வெற்றி என்பது ஒரே இரவில் கிடைப்பதில்லை. அதற்கு பொறுமை அவசியம். உனது இலக்கை நோக்கிச் செல்லும் பாதையில் தடங்கல்கள் வரலாம், தாமதங்கள் ஏற்படலாம். அப்போது பொறுமையுடன் காத்திருந்து, சரியான தருணத்திற்காக உழைக்க வேண்டும். நீ எல்லோரிடமும் பழகும்போது அவர்களுக்கு மரியாதை கொடு. வயது, பதவி, செல்வம் இவற்றை பாராமல். ஒவ்வொரு மனிதரையும் மனிதனாக மதிப்பது மிகவும் முக்கியம். நீ மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தால், அவர்களும் உனக்கு மரியாதை கொடுப்பார்கள். மற்றவர்களிடம் அன்புடனும் கருணையுடனும் நடந்துகொள். அவர்களின் துயரங்களில் பங்கெடு, சந்தோஷங்களில் உடன் இரு. ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல் வார்த்தை கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றவர்கள் பேசுவதை கவனமாக கேள். அவர்கள் சொல்லும் யோசனைகளை மதிப்பிடு. சில நேரங்களில் உனக்கு தெரியாத விஷயங்களை மற்றவர்கள் அறிந்திருப்பார்கள். அவர்களின் அனுபவங்கள் உனக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். உனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள். உனது வெற்றிக்கு காரணமானவர்களுக்கு நன்றியுடன் இரு. உதவி தேவைப்படும்போது அவர்களுக்கு உதவு. பகிர்வது உன்னை பெரிதாக்கும். நீ எப்போதும் நேர்மறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். மற்றவர்களிடமும் அதே நேர்மறை உணர்வை பரப்ப வேண்டும். குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட நல்ல விஷயங்களை பேசுவது உன்னையும் சுற்றியுள்ளவர்களையும் உற்சாகப்படுத்தும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் வேண்டும். சிறிய உதவிகள் கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நீ பிறருக்கு உதவும்போது உனக்கும் ஒரு நல்ல உணர்வு ஏற்படும். நாம் மற்றவர் இடத்தில் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். நீ ஒருபோதும் சுயநலமாக இருக்கக்கூடாது. உன் வளர்ச்சி மட்டுமே உன் இலக்காக இருக்கக்கூடாது. மற்றவர்களின் நலனையும் கருத்தில் கொள். சுயநலம் உன்னை தனிமைப்படுத்தும்.
மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படக் கூடாது. அது உனது சக்தியை வீணடிக்கும். மாறாக அவர்களின் வெற்றியை பாராட்டு. அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள். மற்றவர்களை எப்போதும் கண்காணித்து கொண்டிருக்காதே. அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தேவையில்லாமல் விமர்சிக்காதே. அது உனது நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் உண்டு. எப்போதும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்காதே. தவறு எங்கு நடந்தது என்பதை ஆராய்ந்து. அதை எப்படி சரி செய்யலாம் என்று சிந்திப்பதுதான் நல்லது. குறை சொல்வது எந்த பலனையும் தராது. நேர்மையற்ற செயல்களில் ஈடுபடாதே. பொய் பேசுவதும் மற்றவர்களை ஏமாற்றுவதும் உனது நம்பிக்கையை இழக்கச் செய்யும். ஒருமுறை நம்பிக்கை இழந்தால் அதை மீண்டும் பெறுவது கடினம். உனது கோபத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள். கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகளும் செய்யப்படும் செயல்களும் உனது உறவுகளையும் மதிப்பையும் கெடுத்துவிடும். நீ வெற்றி பெற்றால் ஒருபோதும் கர்வம் கொள்ளாதே. நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் உன்னை பின்தங்கச் செய்யும். பணிவும் அடக்கமுமே உன்னை பெருமைப்படுத்தும். ஞானவேல் தனது விளக்கத்தை முடித்தார். வெற்றிவேல் அனைத்தையும் கவனமாக கேட்டு தலையசைத்தான். புரிந்துவிட்டது ஐயா. என் மீது நம்பிக்கை வைப்பேன். கடினமாக உழைப்பேன். கற்றுக்கொண்டே இருப்பேன். அதே சமயம் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பேன். அன்பாக பழகுவேன். சுயநலமாக இருக்க மாட்டேன். பொறாமைப்பட மாட்டேன். விமர்சிக்க மாட்டேன். வெற்றிவேல் அன்று முதல் ஞானவேல் சொன்ன வழியில் நடந்தான். அவன் உழைத்தான் கற்றான் மற்றவர்களுடன் நல்லுறவை பேணினான். நாட்கள் செல்லச் செல்ல அவனது கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகத் தொடங்கின. அவன் தனது கிராமத்து இளைஞன் என்ற நிலையிலிருந்து உயர்ந்து. ஒரு சிறந்த தலைவனாக மாறினான். வெற்றிவேல் வாழ்வில் கற்றுக்கொண்டது இதுதான். இந்த உலகத்தில் சாதிக்க நீ ஒரு சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும். உனது திறமைகளையும் உழைப்பையும் உனது நற்பண்புகளையும் ஒன்றாக கொண்டு செல்லும்போதுதான் உண்மையான வெற்றியை அடைய முடியும். இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டான் ராஜா.